ஸ்வீட் பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா பாகில் ஊறி போய் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் லேயர் பூரி. ஏற்கனவே நான் வந்து காரத்தில் செஞ்சுருந்தேன். அப்போ செய்யும் பொழுது சொல்லியிருந்தேன் ஸ்வீட்டும் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஸ்வீட்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு நெய். ஸ்வீட் ரெசிபின்றதுனால உப்பு ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. நான் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, அது மட்டும் அந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக சேர்ப்பாங்க இல்லையா, அதனால் கொஞ்சமாக நான் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த நெய் மாவில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மாவு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்படின்னா மாவு ரொம்ப இலகுன மாதிரி ஆகிடும். நீங்கள் இழைக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை இழைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 15 to 20 minutes அப்படியே நம்ம மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அது வரைக்கும் மாவு கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க, நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது அரிசி மாவை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யோடு சேர்த்து. இப்போ இது ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாகு தான் வைக்க போகிறோம். நான் 1 கப் அளவு மாவு சேர்த்தேன், அதனால் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னுமே ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 கப் அளவு சர்க்கரையை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். இதுக்கு பதம்லாம் நான் பெருசாக எதுவுமே இது பண்ணலை. ஜஸ்ட்டு இல்லை இந்த கம்பி பதம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வச்சுட்டே இருந்தோம்னா அது ஒரு மாதிரி திக்காக வரும். ஆனால் நீங்கள் கம்பி பதம், பிசுக்கு பதம் அந்த மாதிரி எதுவுமே பதம்லாம் கிடையாது. அதுவே கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் நல்லா திக்காகி வரும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் நம்ம இதை பாகு ரொம்பவும் நம்ம திக்காக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு பூரிக்குள்ளே எல்லா இடமும் அது போய் ஏறாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சுகரை நல்லா கரைச்சி விட்டுடலாம். கரைச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வாசனைக்காக குங்குமப்பூ தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட ஏதாவது எசன்ஸ் இருக்குது, இல்லை அந்த மாதிரி நீங்கள் ரோஸ் எசன்ஸ் அதை மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் குங்குமப்பூ ஃப்ளேவரில் தான் செய்கிறதா நான் வச்சுருந்ததுனால இன்றைக்கி குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டேன். இதை இங்கே பாருங்கள், நம்ம போட்டப்போ இருந்த அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சியும் இப்போயும் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு மாதிரி திக்காக கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா திக்காகணும், அதுதான். இப்போ பாருங்கள், மாவு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ மாவுமே கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இருக்கிற மாவை நான் குட்டி குட்டி உருண்டையாக ரஃப்பாக அதை பிச்சு போட்டு எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம பெரிய உருண்டையாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரோல் பண்ணும் பொழுது நல்லா நீட்டாக வரும், ஆனால் லேயர்ஸ் கம்மியாக வரும். அதனால் நான் இந்த சப்பாத்தி கட்டைக்கு எவ்வளோ உருண்டை உருட்டி அதை திரட்டி எடுக்க முடியுமோ அதுக்கு மட்டும் நான் குட்டி குட்டியாக வச்சுட்டு ஒரு 5-6 லேயர் மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்குமேன்றதுனால நான் குட்டி குட்டி பால்லாம் உருட்டி இந்த மாதிரி மெல்லிஸாக இழைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு இது நம்ம இழைச்சி எடுத்தாச்சு. இது மேலே நம்ம தடவி வச்சுருக்க அந்த நெய், அரிசி மாவு போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாவில் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதான். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இழைக்கணும். நீங்கள் வந்துட்டு உங்களால் இழைக்க முடியல, இல்லை இழைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா லேசாக மாவு தூவிக்கிறதுனாலும் தூவிக்கோங்க. நிறைய மாவு போட்டு இழைக்கக்கூடாது. லேசாக தூவிட்டு நீங்கள் வந்து இழைக்க வரலனா இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே இழைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையுமே இதை வந்து நான் அப்படியே இழைச்சி எடுத்துட்டேன். எல்லாத்துலேயுமே அந்த அரிசி கீ போட்டதை நான் வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம டைட்டாக இதை வந்து ரோல் பண்ணணும். இதை வந்துட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து முக்கால்வாசி அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த நெய் தடவாத இடத்துலலாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ப்ளைனாக இருக்கும், அங்கெல்லாம் வந்து லைட்டாக தண்ணி எடுத்து அப்ளை பண்ணோம்னா நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான். அப்படி இல்லைனாலும் நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் அது வந்துட்டு ஒட்டிக்கும், ஒன்றும் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம இன்னுமே நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து குட்டி குட்டியாக ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாமே ஓவல் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம இழைக்கும் பொழுது சென்டரில் வச்சு இழைச்சோம்னா இந்த மாதிரி ரவுண்டாக வரும். ஓவல் ஷேப்லேயே வச்சு இழைச்சோம்னா அது அப்படியே வந்து ஓவல் ஷேப்லேயே வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம வந்து இழைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இழைச்சாச்சு. இதை அப்படியே ஆயிலில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போது நம்ம வந்து எல்லா பூரியுமே இழைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெயும் நான் வந்து சூடு பண்ணிட்டேன். பக்கத்துலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவையும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம சூடாக பொரிக்க ஜீராவில் போட்டு அப்படியே எடுத்து பிளேட்டில் எடுத்து வைக்கிறது தான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பொறுமையாக இந்த நம்ம இழைச்சி வச்சுருக்க பூரியை போட்டுக்கலாம். இப்போது போடும் பொழுது ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இது எல்லாத்தையுமே நல்லா கிறிஸ்பாக வேக வச்சு எடுக்கணும். ஹையில் வச்சோம்னா கலர் மாறும், ஆனால் உள்ளே வந்து வேகாது. அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம டைம் எடுத்து இதை வந்து நல்லா வேக வச்சோம்னா சூப்பராக நல்லா மொறுன்னு இது வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீராவில் போட்டதும் ஜீரா வந்து அப்படியே இந்த பூரி வந்து உள்ளே இழுத்துக்கும். நல்ல கிறிஸ்பாக ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு ஜீராவில் சேர்த்துக்க வேண்டியதான். இதே மாதிரி எல்லா பூரியையும் நம்ம வந்து பொரிச்சிட்டு சேம் ப்ராசஸ் நம்ம வந்து ஜீராவில் சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு ஜீரா ஜாஸ்தி வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து வேஸ்ட் பண்ணலாம் எதுவும் செய்யலை. திட்டமாக வச்சேன். 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து செஞ்சேன். ஜீரா கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கூட வேஸ்ட்டும் ஆகலை. அது மாதிரி நிறைய எதுவும் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திட்டமாக செய்யுங்க. சூப்பராக நம்மளோட ஸ்வீட் லேயர் பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தீபாவளிக்கு செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.